Hi friends, welcome to Tisha Kitchen. Hi friends, இன்னைக்கு நாம ஒரு கிறிஸ்பியான இட்லி மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? மார்னிங் பண்ண 5 இட்லி தான் இப்போ நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதை இப்போ நம்ம ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்போவே இட்லி பண்ணிவிட்டு இந்த டிஷ் நீங்கள் ரெடி பண்ணணுன்னு இருந்தால் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைங்க. அப்போ கொஞ்சம் அது கட்டி ஆயிரும். ஏன்னா அப்போவே நம்ம பண்ணினா ரொம்ப ஆயில் குடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் இப்போது எல்லா இட்லியும் நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு 2 டீஸ்பூன் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் மைதா, கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்து கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நார்மல் நம்ம பிரெட் கிராம்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். மாமூலி பிரெட் ஃப்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறது. ஒரு பேனில் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை கார்ன்ஃப்ளவரில் ஒரு கோட்டிங்க்கு நம்ம டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் கிராம்ஸில் ரோல் பண்ணி அதை நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா இட்லியும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த இட்லி நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இவ்வளோ ஃப்ரை ஆனது போதும். எல்லாம் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா இட்லியும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்மளுக்கு. இப்போது எல்லா இட்லியும் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. அதே பேனில் கார்லிக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் சில்லி 2, கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். கேப்சிகம், 1/2 கேப்சிகம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நம்ம இதுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது பாருங்கள், இவ்வளோ ஃப்ரை ஆனது போதும். இதில் இப்போ நம்ம கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் டொமேட்டோ கேட் அதையும் சேர்த்து நம்ம இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்படியே இதில் இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் ஆனியனும் ஆட் பண்ணி அதையும் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சமாக பெப்பர் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஃப்ரை ஆகட்டும். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மசாலாவோட இட்லி அப்படியே மிக்ஸ் ஆகணும். நம்ம கிறிஸ்பியான இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சடனாக நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் இந்த மஞ்சூரியன் பண்ணி கொடுங்க. அது இட்லின்னு யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.